அனைவருக்கும் வணக்கம். களஞ்சியம் ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா, நியூ அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. இந்த அப்டேட்டில பார்த்திங்கன்னா, ஃபேமிலி மெம்பர்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வந்து ஆட் செஞ்சுக்கலாம். புதிய உறுப்பினர் யாராவது வந்திருந்தாலும் அந்த நம்பரையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மற்றும் அவங்களுடைய பேன், அப்புறம் ரேஷன் கார்டு நம்பர், ஆதார் நம்பர் எல்லாமே வந்து எவ்வாறு வந்து நம்ம சேர்த்து அவங்க புகைப்படத்தை வந்து 200 கேபிக்குள்ள வந்து நம்ம அப்லோடு செய்ய வேண்டும். இதையெல்லாம் மேற்கொள்வதற்கு உங்களுடைய டிஎன்ஏஎஸ்சிடி களஞ்சியம் ஆப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கங்க. அதுக்கு ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பார் வரும். சர்ச் பாரில் டிஎன் களஞ்சியம் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வரும். அதில் ஆல்ரெடி நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்டேட்னு காட்டும். சப்போஸ் நீங்கள் ஓப்பன் இருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் வந்து ஆல்ரெடி எனக்கு அப்டேட் காட்டுறதுனால நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். அப்டேட் பண்ணி 1 or 2 செகண்ட்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் அப்படின்னு நமக்கு வந்து வந்துடும். வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதுக்குன்னு 4 இலக்க பாஸ்வேர்டு வந்து நீங்கள் போட்டிருப்பீங்க. அந்த 4 இலக்க பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கான 4 இலக்க பாஸ்வேர்டை வந்து நான் போட்டு லாகின் பண்ணுறேன். லாகின் பண்ணோன்னே நமக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே நமக்கு ஒரு காலம் வந்து இப்படி தான் வந்து ஓப்பன் ஆகிருக்கும். நிறைய கேட்டகரிஸ் வைஸாக நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த கேட்டகரியில் பார்த்திங்க அப்படின்னா இதில் பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் த ப்ரொஃபைல்னு ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிக்கங்க. அதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2 கேட்டகரி கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபேமிலி மெம்பர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு நமக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு 1 or 2 செகண்ட்ஸ் லோட் ஆகும். சரிங்களா? நீங்கள் ஏதாவது புதிய நம்பர்ஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணால் ஆட் மெம்பர்ஸ் அப்படிங்கிற ஒரு காலம் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் புதுசாக வந்து ஆட் பண்ணுறனாலும் என்ன பண்ணலாங்க, ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ப்ரொஃபைல் பிக்சர் வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு இந்த மேலே இருக்க ஐக்கான் பக்கத்தில் ஒரு எடிட் சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோ கேலரி வந்து ஓப்பன் ஆகும். இதில் அந்த புகைப்படங்களை வந்து நீங்கள் அப்லோடு செஞ்சுக்கணும். அந்த புகைப்படங்கள் என்ன புகைப்படங்கள் உங்களுக்கு காட்டுதோ அதை வந்து நீங்கள் 200 கேபிக்கில் நீங்கள் வந்து அப்லோடு செஞ்சுக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. புகைப்படத்தை அப்லோடு செஞ்சுக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டேரெக்டாக ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுறனாலும் அது கேமரா வந்து ஓப்பன் ஆகும், அப்டேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதை வந்து நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அப்டேட் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 200 கேபிக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 200 கேபி அப்படின்னா நம்ம வந்து 200 கேபிக்குள்ள அந்த ஃபோட்டோ வந்து சுருக்கினா மட்டும்தான் இந்த ப்ரொஃபைல் வந்து நம்ம உட்கார வைக்க முடியும். 200 கேபிக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு உட்காராது, இது ஆகாது. சரிங்களா? அதனால் 200 கேபிக்கு இது பண்ணணும். அதே மாதிரி 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயா இல்லை நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயா. நீங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயா உங்கள் உறுப்பினர் இருந்தாங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட் எம்ப்ளாயை கிளிக் பண்ணி நீங்கள் கேட்டகரிஸ் வைஸாக ஆட் பண்ணணும். ஒருவேளை நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயினா நீங்கள் இது வந்து நீ கிளிக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அவங்களுடைய நேம் வந்து ஆதாரில் எப்படி இருக்குதோ அந்த ஆதாரில் எப்படி நேம் இருக்குதோ இன்ஷியல் முன்னாடியும் பின்னாடி இருக்கிற மாதிரி ஆதார் நேமை வந்து கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணிக்கணும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா தற்போது வந்து அவங்க வந்து மிஸ்டரா மிஸ்ஸஸா அல்லது எந்த கேட்டகரியில் வர்றாங்க அப்படிங்கிறத வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. அந்த கேட்டகரியோட நேமை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? மிஸ்ஸஸா மிஸ்டரா இது மாதிரி டாக்டரா இல்லை அது வந்து என்ன இதுவோ அது வந்து போட்டுக்கணும். சரிங்களா? அது வந்து நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கணும். ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது ரிலேஷன்ஷிப் கேட்டிருக்காங்க. அவங்க வந்து உங்களுக்கு எந்த முறையில் உறவு முறை வருது, ஃபாதரா அல்லது மதரா அல்லது பிரதரா டாட்டரா அப்படிங்கிற கேட்டகரி எதுவோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். சரிங்களா? அடுத்தது அவங்களுடைய ஜெண்டர், மேல்னா மேலு ஃபீமேல்னா ஃபீமேலு அப்படிங்கிறத நம்ம வந்து ஜெண்டர் வந்து போட்டுக்கணும். அடுத்தது அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, அது காலண்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த காலண்டரில் வந்து நீங்கள் வந்து முதல்ல வந்து நேம் அந்த இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி வைக்கலாம். இயரை கிளிக் பண்ணும்போது இயர் உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? இயரை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அதில் இயரில் நீங்கள் எந்த இயர் சேர்த்திக்கணுமோ அதில் வந்து மந்த் உங்களுக்கு வந்திருக்கும். இந்த மந்த் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல ஓகே பட்டன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆட் ஆகிக்கும். அது ஏஜும் அதே வந்து கால்குலேஷன் பண்ணி உங்களுக்கு வந்துடும். உங்கள் உறவு முறை நீங்கள் நீடிக்குது அப்படிங்கிறத ஸ்டார்டிங் டேட்டு அப்படிங்கிறத வந்து நம்ம இதில் வந்து நம்ம போடணும். போட்டுட்டு அதுக்கான இதை வந்து நம்ம கொடுத்துடணும். அடுத்தது அவங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸு, அவங்க இப்போ எம்ப்ளாய்டா அல்லது ப்ரொஃபஷனலா அல்லது நான் எம்ப்ளாய்டா அல்லது ஸ்டூடெண்ட்டா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த கேட்டகரி வருதோ அந்த கேட்டகரி வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். சரிங்களா? அது அடுத்து கிளிக்கணும். அடுத்தது அவங்களுடைய ஆதார் நம்பருக்கு போடணும். அடுத்தது ரேஷன் கார்டோடைய நம்பர், ரேஷன் கார்டில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை வந்து நீங்கள் போட்டுக்கணும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா பேன் நம்பர், அந்த பேன் நம்பர் டீட்டெயில்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். அடுத்தது மேரேஜ் ஸ்டேஜ், அந்த இதுக்கு மேரேஜ் ஆகிட்டாங்களா இல்லைன்னா அவங்க கேட்டிருப்பாங்க. நிறைய கேட்டகரி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நிறைய எந்த கேட்டகரியை வந்து செலக்ட் பண்ணுமோ அந்த கேட்டகரியை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? அது செலக்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்களுடைய மந்த்லி இன்கம் இருந்தால் போடுங்க. மந்த்லி அக்கௌண்ட் நம்பர், எந்த பேங்க்கோட நேமு, அவங்க அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்சி கோடு போட்டுட்டு பேங்க்கோட பிரான்ச் நேம் ஆட்டோமேட்டிக்காக இன்பில்ட்டாக நீங்கள் அடிச்சோன்னே இதெல்லாம் வந்துடும். வந்ததுக்கப்புறம் சப்மிட்டுங்கிற பட்டனை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஒர்க்கு வந்து கம்ப்ளீட் ஆகிடும். சரிங்களா? ஒருவேளை கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருந்தால் அதுக்கு சில வந்து நேம் வந்து நம்ம வந்து எம்ப்ளாயோட ஐடி நம்பர் போடணும். இல்லை பென்ஷனர் இருந்தால் பென்ஷனர் ஐடி நம்பர் வந்து போடுற மாதிரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நம்ம என்ன பண்ணலாங்க
அதை வந்து நம்ம போட்டுக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இருப்பாங்க. நம்ம மேலே சொன்ன மாதிரி தான் எல்லா தகவலுமே வந்து இதில் வந்து ரிலேஷன்ஷிப்பு எல்லாமே வந்திருக்கும். இதையெல்லாம் போட்டுட்டு அப்டேட் கொடுத்துடணும். ஃபோட்டோ மட்டும் 200 கேபிக்குள்ளே இருக்க வேண்டும். சரிங்களா? இந்த வழிமுறை மேற்கொண்டு தான் வந்து புதிய நபர்களை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா? சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேக் போயிடலாம். ஆல்ரெடி வந்து உறுப்பினர்கள் வந்து ஆல்ரெடி இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எப்படி வந்து நம்ம எடிட் ப்ரொஃபைல் வந்து கொடுத்துருக்காங்க. அதன் மூலம் வந்து எவ்வாறு நம்ம எடிட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். அதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து எத்தனை பேர் இருக்காங்க மெம்பர்ஷிப் அது மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை வந்து டச் பண்ணிக்கிங்க. டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எடிட் சிம்பிள் வந்து கொடுத்துருப்பாங்க மேலே. இந்த எடிட் சிம்பிள் கொடுத்து அதில் எல்லா தகவலுமே இடம்பெற்றிருக்கும். சரிங்களா? ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் நீங்கள் கரெக்ஷன் வந்து இது பண்ணிக்கலாம். சரிங்களா? கரெக்ஷன் வந்து இது வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து எல்லா தகவலும் சரியாக இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் சில தகவல் விடுபட்டு இருந்தால் அந்த பேன் நம்பர், ரேஷன் கார்டு நம்பர் இதெல்லாம் தகவலாம் ஆட் பண்ணிவிட்டு பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இதெல்லாம் கொடுத்துட்டு மீண்டும் நீங்கள் அப்டேட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட் ஆகிக்கும். இதில் வந்து ப்ரொஃபைல் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஃபோட்டோ வந்து கம்பல்சரி வந்து நம்ம ஆட் பண்ணணும் ஒவ்வொருத்தருக்கும். சரிங்களா? இந்த வழிமுறை மேற்கொண்டு தான் வந்து நம்ம வந்து இதற்கான அப்டேட் செய்ய வேண்டும். இந்த காணொலி மிக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.